வணக்கம் நண்பர்களே. கல்லூரி முதலாம் ஆண்டு 2ஆம் பருவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான தமிழ் வினாத்தல் வச்சு இன்றைக்கி பார்ப்போம். ஒன் வேர்டு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிற்றிலக்கியம் எப்பெயரால் அழைக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஆ பிரபந்தங்கிறது தான் ஆன்சர். ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனிடத்து அனுப்பிய தூது பொருள் யாதுன்னா அன்னம்ங்கிறது தான் சரியான விடை. மூன்றாவது, ஆறில் ஒரு பங்கு எனும் சிறுகதை எழுதியவர் நம்முடைய சுப்பிரமணிய பாரதியார் தான். பாரதியாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்பிரமணியன். அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பாரதியோட ஒரு புகழ்பெற்ற வரிகள், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழைத்திடுவோம். அதேபோல் நான்காவது, கடைத்திறப்பு எவ்விலக்கியத்தின் உறுப்பு அப்படின்னா பரணி. ஓகேவா? அதேபோல் பாரதி என்பதன் பொருள் அப்படின்னா கலைமகள். ஆறாவதும் பொறுத்த வரைக்கும் சூடாமணி ராகவன் என்ற பெயரில் ஆங்கில இலக்கியம் படைத்தவர் யாருன்னா நம்முடைய சூடாமணி தான். இப்போ ஏழாவது ஒன் வேர்ட் பொறுத்த வரைக்கும் ஈவேராவிற்கு பெரியார் என்ற அந்த பட்டத்தை வழங்கியவர் நம்மளோட ராஜாஜி. ஓகேவா? எட்டாவதும் பொறுத்த வரைக்கும் வேலைக்காரி திரைப்படம் வெளியான ஆண்டு 1949 ஆண்டு. இதை யார் இயற்றினா அப்படின்னா நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இயற்றினார். அதேபோல் 9வது, ஆண் என்பதன் பொருள் அப்படின்னா பசு. 10வது, நம்மளுக்கு என்னென்னு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல, அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ வினாக்களுக்கு போகலாம். வினாக்கள் பொறுத்த வரைக்கும் 5 மதிப்பெண் வினாக்கள். ஃபஸ்ட்டு 11வது, உலா இலக்கியத்தின் வரையறையை சுட்டியறிக்க அல்லது இக்கால இலக்கியத்தை வகைப்படுத்தி காட்டுக. 12வது, அபிராமி அந்தாதி பேசும் 16 செல்வங்கள் குறித்து எழுதுக அல்லது ஆமணக்கும் யானைக்கும் சிலடையாகும் சொற்களை விளக்குக. 13வது, கடிதம் சிறுகதையை சுருக்கி வருக, அதாவது சிங்காரவேலர் அந்த கடிதம் சிறுகதையை சுருக்கி எழுதுக அல்லது தமிழ் ஒலியோட மீன்கள் கதை உணர்த்தும் அந்த வறுமையை புலப்படுத்துக. 14வதும் பொறுத்த வரைக்கும் தொல்காப்பிய பூங்கா நூல் அமைப்பும் சிறப்பும் வச்சு எழுதுக அல்லது செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் அதை வச்சு விளக்குக. 15வதும் பொறுத்த வரைக்கும் எழுத்து பிழைகளும் சொற்பிழைகளும் ஏற்படும் இடங்களை சுட்டியறைக்க அல்லது மொழிபெயர்ப்பின் அவசியத்தை விளக்கி வரைக. இது ரெண்டுமே 5வது யூனிட் தான், இது 4வது யூனிட் தான். அதே போல் 8 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் 16வது, தமிழ் இலக்கிய வரலாற்றில் தனிப்பாடல்கள் பெருமிடத்தை எடுத்துரைக்க அல்லது திராவிட இயக்கங்கள் வளர்த்த தமிழ் கட்டுரை வரைக. 17வதும் பொறுத்த வரைக்கும் குற்றாலமலையின் சிறப்பியல்களை குறவஞ்சி வழி வெளிப்படுத்துக. இது நம்ம திருக்குற்றால குறவஞ்சி, குற்றாலமலையோட அந்த சிறப்புகளை வச்சு குறிப்பிடுக ஒரு பாடல். அதை முடிஞ்சால் எழுதுங்க அல்லது நாரை தூதுங்கிற சத்திமூத்த புலவரோட இந்த பாட்டை எழுதுங்க. சத்திமூத்த புலவருங்கிறது என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, இந்த பறவைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட திசையிலேருந்து இன்னொரு திசைக்கு போகும், இனப்பெருக்கம் போன்ற அந்த காரணத்துக்காக. அந்த இதை முதல்ல யார் கண்டறிஞ்சா அப்படின்னா நம்மளோட சத்திமூத்த புலவர் ஐயா தான் கண்டுபிடிச்சார். அதாவது பறவைகள் வலசை போவதை முதலில் கண்டறிந்தது யாரா நம்மளோட சத்திமூத்த புலவர். இது ஒரு ஜிகே கொஸ்டின். 18வது, பாரத சமுதாயத்தை பாரதியார் எங்கனம் வாழ்த்துரைக்கிறார் அல்லது சூடாமணி ஐயா அவர்களோட அந்த அந்நியர்கள் சௌமியா சவிதாங்கிற அந்த அக்கா தங்கச்சி கடையில் அந்த சிறுகதையை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 19வது, ஆரியத்தை ஒழிக்கும் ஆயுதம் திருக்குறள் என பெரியார் கூறுமாச்சு எழுதுக அல்லது சாக்ரட்டிஸ் அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எழுதுகின்றிருக்காங்க. 20வது பொறுத்த வரைக்கும் ரகர வேறுபாடுகளை கண்டுள்ளதும் தேவையை எடுத்து எழுதுக, கீழ்காணும் பற்றியை ஆங்கிலத்தையும் மொழிபெயர்க்க. இது டிரான்ஸ்லேஷன். இது ரெண்டுமே 5வது யூனிட்டை சேர்ந்தது தான். அதே போல் தான் இந்த கொஸ்டின்ஸ் யூனிட் வைஸ் தான் இந்த கொஸ்டின்ஸ் அவங்க எடுப்பாங்க லாங்குவேஜுக்கு. அதை பொறுத்து நீங்கள் படிங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படலாம். நன்றி.